புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றீர், அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய மாலை திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. லின்சி பென்னி தன்னுடைய 19வது பிறந்தநாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தி பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெயமேரி ஒரு நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும், லூக் தியோடோர் நல்ல உடல் சுகம் வேண்டியும், பெறவிருக்கிற மருத்துவமனையிலே நல்ல சிகிச்சை பெற்று பலனளிக்க வேண்டியும் இத்திருப்பலியை சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறந்த இறை நம்பிக்கையாளர்கள் ஆலன் ரவிக்குமார், கேத்ரின் பிரான்சிஸ், ஜபமாலை, லூர்து மேரி, ராஜரத்தினம், பால், தனபாக்கியம், ஞான சௌந்தரி, ஆண்டனி அம்மாள், ஆரோக்கிய மேரி, கிளாரா மேரி, இதைச் சேர்ந்த ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டிய இந்த இறந்த நம்பிக்கையாளர்களுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய குடும்ப கருத்துக்கள், சொந்த தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி அனைத்தையும் இறைவன் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து பக்தியோடும் தகுதியோடும் இந்த திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும்
தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 37 42 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேயிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களின் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேறச் செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 136 பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளமென்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடல் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அஹிம்சை வழியில் அமைதி ஏற்படுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்த மகாத்மா காந்தி அஹிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. இந்த மகாத்மா காந்தி கூட இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே இதை கற்றுக்கொண்டிருப்பார், கண்டிப்பாக கற்றிருப்பார். காரணம், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்று சொன்னவர். இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நல்ல குணங்களை தமது வாழ்க்கையிலும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் அந்த மாமனிதர். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிற நாம் தான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீடர்களாக, அன்பர்களாக, நண்பர்களாக வாழ மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து திருவிவிலியத்திலே எந்த இடத்திலும் யாரையும் அடித்ததாக, துன்புறுத்தியதாக, சண்டை சச்சரவு வரவழைத்ததாக, கையை உடைத்து காலை உடைத்து துன்புறுத்தியதாக நாம் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு இடத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததே கிடையாது. அல்லது இப்படி நடந்து பெற்றோர் சென்று ஒரு ஊர் ஆள்களை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து வைத்து ஏதோ ஒன்று நடந்தது, அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்திலையுமே இல்லை. மிக மிக ஒரு குறுகிய வழியிலே ஆண்டவர் எந்த பணிக்காக தன்னை அனுப்பினாரோ தந்தையினுடைய அந்த பணியை முழுமையாக நிறைவேற்றியவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சுற்றி வந்தார். தன்னுடைய குறிக்கோள் மிக தெளிவாக இருந்தது. அந்த குறிக்கோளை அடைய எந்த வழியிலெல்லாம் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அமைதியின் வழியை தேர்ந்தெடுத்து, நீதியின் வழியை தேர்ந்தெடுத்து, உண்மையின் வழியை தேர்ந்தெடுத்து, இதற்கெல்லாம் மேலாக பரிசுத்தத்தின் வழியை தேர்ந்தெடுத்தார். தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததால் யாரும் அவரை அண்டி செல்லவில்லை. ஆனால் இறை திட்டத்தின்படி அவர் துன்புற வேண்டும் என்ற அந்த நியதி இருந்தது. ஏனெனில் இறைவாக்கினர் எசாயா தன்னுடைய புத்தகத்திலே ஏற்கனவே கூறியிருக்கிறார், துன்புறும் இயேசு, இந்த இயேசு கிறிஸ்து துன்புறும் சஃபரிங் சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும். சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியன். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது முன்பதாகவே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, பல நாட்களுக்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார் எசாயா. ஏதோ இயேசு கிறிஸ்து வருபவர் நல்ல ஜாலியாக ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு மக்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்து மகிழ்ச்சியோடு உண்டு குடித்து வாழ்பவர் அல்ல. அவர் துன்புற வேண்டும் என்று எவ்வாறு இறைவாக்கினர் எசாயா கூறினாரோ அந்த வார்த்தைகள் நிறைவேறியது. துன்புற்றார், நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவை போன்று நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால்
கண்டிப்பாக அவரிடத்திலே காணப்பட்ட நல்ல குணங்களை நாமும் கடைபிடித்தாக வேண்டும். மன்னிப்பு வேண்டும், நமக்கு பிறரை மன்னிக்க வேண்டும். முதலில் என்னை நான் மன்னிக்க வேண்டும். ஏதோ ஒரு தவறு நான் செய்துவிட்டேன் என்று சொன்னால், என்னையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால், நான் எவ்வாறு பிறரை மன்னிப்பேன்? நான் இப்படி ஒரு தவறை செய்தேனே, மனம் வருத்தப்பட வேண்டும், மனம் நொந்து நம் நல்ல பாவசங்கீதனம் செய்ய வேண்டும். உண்மைதான். ஆனாலும் என்னையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னை அன்பு செய்ய முடியவில்லை, நான் என்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒதுங்கி செல்கிற பொழுது உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் அல்ல. நம்மை முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறுகள் செய்தாலும் கூட நம்மையே நாம் தேற்றிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது கண்டிப்பாக பிறரை மன்னிக்க, பிறரை ஏற்றுக்கொள்ள, பிறரை அன்பு செய்ய, பிறரை அரவணைக்க, பிறருக்கு உதவி செய்ய கடவுள் நமக்கு வழிவகை செய்வார். ஆகவே இந்த துன்புறும் ஊழியன் கடவுளுடைய உண்மையுள்ள ஊழியனாக இந்த உலகத்திலே வந்து எவ்வாறு துன்புற்றாரோ, இறைமகனே துன்புற்றார் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம்? கண்டிப்பாக நாமும் துன்புற்றுதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி ஆண்டவர் தருவார். ஆகவே எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த துன்பம் ஏன் வந்துவிட்டது என்று நாம் கலங்குகிற சமயத்திலே ஆண்டவரை நினைத்து பார்ப்போம். அந்த துன்புறக்கூடிய ஊழியன் எவ்வாறு துன்புற்று நம்மை தேற்றினாரோ, நமக்கு மீட்பராக வந்தாரோ, நமக்கு வாழ்வு கொடுத்தாரோ, அவரை மையப்படுத்திய வாழ்க்கை நாமும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி ஆண்டவர் தருவார். நம்மை அந்த அளவுக்கு அவமதிக்க விடமாட்டார் பிறரால். ஆகவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவிடத்திலே காணப்பட்ட நல்ல குணங்களை அவர் எவ்வாறு தெருவில் தன்னுடைய குரலை எழுப்ப மாட்டார். நாம் எத்தனையோ சமயங்களிலே நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய மிக சிறந்த ஒரு தன்னார்வத்தால் என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் மறைத்துவிட்டு பிறரை புறங்கூறி, நான் என்னுடைய குரலை எழுப்பி பிறரை அவமானப்படுத்தி தெருக்களிலும் வீதிகளிலும் பிறரை நான் அசிங்கப்படுத்தக்கூடிய வாழ்க்கையும் பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் எல்லோரையும் நண்பராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திட தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாய் அவருடைய பாதையிலே வழி நடத்துவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமயிலை மாதாவின் வழியாக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோர்க்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம்.
எல்லாம் உள்ள இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியமும், பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அளித்தீரே. இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளித்தருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றி தினம் தேடி அலைகின்ற நெஞ்சம் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவே, சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவே. அன்போடு நான் வாழுவே, சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவே. நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இத்திருப்பலி பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய நீதியின் வழியின்படி எல்லோரையும் நடத்தி பாதுகாத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியிலே நினைவு கூறுகிற அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மதங்களை சார்ந்த இருக்கும் இடத்திலே அமர்ந்து இவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் நான் பாடும்போது தாயாக நீ மாற வேண்டும். அந்த தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும். எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும். வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும். இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும். மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை, கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்த்தியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிட நின்றே காத்திடும்.
எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நீரை மாறி நீ. அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நீரை மாறி நீ. அண்டி வந்தோ ஆதரிப்பாய், நம்பி வந்தோ காத்திடுவாய். அண்டி வந்தோ ஆதரிப்பாய், நம்பி வந்தோ காத்திடுவாய். அம்மா எங்கள் மயிலை தாயே, அருள் நீ